நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஆட்சி வந்த பிறகு கடந்த 4.5 ஆண்டுகளில் 290 ரெஸ்டோ பார்களும் ரெஸ்டோ பப்களும் ஹோட்டல் பார்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ரெஸ்டோ பாருக்கும் 40 லட்சம் லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் நேரடியாக ரங்கசாமி அவர்கள் நேரடியாக லஞ்சம் வாங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எந்த விதிமுறைகளும் கடைபிடிக்காமல் இந்த ரெஸ்டோ பப்கள் ரெஸ்டோ பார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கோயில் பக்கத்தில், சர்ச்சு பக்கத்தில், மசூதி பக்கத்தில், பள்ளிக்கூட பக்கத்தில், பொதுமக்கள் குடியிருக்கிற பகுதிகளில் இந்த ரெஸ்டோ பார்களும் ரெஸ்டோ பப்களும் கொடுத்ததன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. இந்த பார்கள் எல்லாம் இரவு 11 மணிக்கு மூட வேண்டும். ரெஸ்டோ பப்கள் எல்லாம் இரவு 12 மணிக்கு மூட வேண்டும். ஆனால் அவைகளை அந்த நேரத்தோடு மூடாமல் இரவு முழுவதும் விடியற் காலை 5 மணி வரை அந்த ரெஸ்டோ பார்களுக்கு வருகிறவர்கள், ரெஸ்டோ பப்களுக்கு வருகிறவர்கள் குடித்துவிட்டு கும்மாளம் போட்டு தெருவிலே அவர்கள் வெளியே வரும்பொழுது நடமாட முடியாமல் தெருவிலே விழுந்து கிடக்கிறார்கள். இது புதுச்சேரி கலாச்சாரத்தையே கெடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த ரெஸ்டோ பார்களிலும் ரெஸ்டோ பப்களிலும் கஞ்சா, அபின், பிரவுன் சுகர் போன்றவைகள் எல்லாம் மிக தாராளமாக விநியோகம் செய்யப்படுகிறது. காவல்துறை கையூட்டு பெற்றுக்கொண்டு அந்த ரெஸ்டோ பார் ஓனருக்கும் ரெஸ்டோ பப் ஓனர்களுக்கும் மேல் நடவடிக்கை எதுவும் எடுப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சில அமைச்சர்கள் உறவினர்கள் நடத்துகிறார்கள், சில சட்டமன்ற உறுப்பினர் உறவினர் நடத்துகிறார்கள். அதனால் காவல்துறை கண்டுகொள்வதில்லை. அந்த சம்பவம் OMG ரெஸ்டோ பார் முன்னாலே நடந்த சம்பவம் மிகவும் மனதை உருக்குகின்ற சம்பவம். இந்த சம்பவத்திற்கு காரணம் ஒரு பெண்மணியை அந்த ரெஸ்டோ பாரில் சென்ற அந்த பிள்ளைகள் தட்டி விட்டார்கள் என்பதற்காக ஒரு உயிர் போய்விட்டது. அந்த மோஷிக் சண்முகப்பிரியன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த ரெஸ்டோ பாரில் பணிபுரிகின்ற ஆட்களாலும் அந்த பவுன்சர்களாலும். இன்னொருவர் ஷாஜான் என்பவர் மிகவும் உயிருக்கு போராடிய நிலையிலே மதுரை மருத்துவமனையில் இருக்கிறார். காவல்துறை முறையாக இதை விசாரிக்கவில்லை. அதற்கு காரணம் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு அவர் வேண்டியவர், அந்த ரெஸ்டோ பார் வைத்திருக்கிறவர். அதனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த 5 வருடங்கள்ல 4 வருடத்துல 2021 இருந்து 2025 வரைக்கும் இதுவரை 290 ரெஸ்டோ பார்களும் ரெஸ்டோ பப்களும் ஹோட்டல் பார்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த கொடுக்கப்பட்ட இந்த ரெஸ்டோ பார்கள் ரெஸ்டோ பப்கள் எல்லாம் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருகிறார்கள். அன்றைய தினம் அந்த சண்முக பிரியனும் ஷஜன் தாக்கப்பட்ட சமயத்துல 13 ரெஸ்டோ பார்கள் சீல் வைக்கப்பட்டன, மூடி வைக்கப்பட்டது, விதிமுறைகளை மீறினார்கள் என்று. மறுநாளே அதை திறந்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். இந்த காவல்துறையானது கையூட்டு பெற்றுக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த குறிப்பா முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துறையில இது நடைபெறுகிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில CBI விசாரணை வைத்தால்தான் உண்மை வெளிப்படும். அந்த பெண் யார்? இன்னொரு கேள்வி வருகிறது. இந்த ரெஸ்டோ பார் நடத்துகிற 2 உரிமையாளர்கள் ஒருவர் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள், இன்னொரு மீது ஏன் வழக்கு போடவில்லை? இது CBI விசாரணை வைத்தால்தான் உண்மை வெளியே வரும். அது மட்டுமல்ல, உடனடியாக துணைநிலை ஆளுநரை நாங்கள் சந்தித்து 2 கோரிக்கைகளை முன்வைத்தோம். ஒன்று, புதுச்சேரி காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே இந்த வழக்கை நீங்கள் அந்த OMG ரெஸ்டோ பார் நடந்த வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும். எங்களுடைய 2வது கோரிக்கை, இந்த புதுச்சேரியில உள்ள இந்த நகர பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் கோயில் பக்கத்தில், சர்ச்சு பக்கத்தில், அதே போல மசூதி பக்கத்தில், பள்ளிக்கூடத்து பக்கத்தில் குடியிருப்பு பகுதியில் உள்ள பார்களை எல்லாம் வெளியே தூக்கி எறிய வேண்டும். புதுச்சேரியில நகர பகுதியில மொத்தம் புதுச்சேரி மாநிலத்தை 290 ரெஸ்டோ பார் ரெஸ்டோ பப்,
அதுல 150 மட்டும் புதுச்சேரியில இருக்கு. 100 வந்து நகர பகுதியில் இருக்கு. புதுச்சேரி நகர பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இருக்கின்றன. இவைகளை எல்லாம் மூடணும். இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என்று துணைநிலை ஆளுநர் சொல்லிவிட்டு வந்திருக்கோம். தமிழகத்துல பாஜக ஆளுநர் மீது நம்பிக்கை இல்லைன்னு கூட்டணியில இருக்க ஆச்சு. நீங்க ஆளுநருக்கு வந்து மனு கொடுத்துருக்கீங்க. நடவடிக்கை எடுப்பது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நடவடிக்கை சாத்தியம்? அதாவது துணைநிலை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் பாரபட்சமாக இல்லாமல் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் செல்வோம். நீதிமன்றம் தான் செல்வோம். துணைநிலை ஆளுநர் கொடுத்துட்டா நீதிமன்றம் போகணும். நீங்க அங்க சொன்னீங்களான்னு கேட்பாங்க எங்களை கேள்வி.